ஒரு தெலுங்கு படம், டப்பிங் படம். சின்ன ஒரு எம்ஜிஆர் சார் நடித்த நீரும் நெருப்பும் படம் தெலுங்குல டப் பண்ணிட்டு இருந்தாங்க ஏவிஎம்ல. அதுக்கும் உன் விழியும் என் வாழும் சந்தித்தாள்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை நான் பாட்டு இருந்தேன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல. எம்ஜிஆர் வந்து ஃப்ளோர்ல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வாய்ஸ் நம்ம பாட்டு மாதிரி இருக்கு, வேற மொழியில வேற வாய்ஸ்ல கேக்குது, யாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு ஆள் அனுப்பிச்சாங்க. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி யாரோ எஸ்பி பாலசுப்ரமணியம் புதுசா ஒரு பையன் பாடிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு விட்டுட்டார். அடுத்த நாள் அவர் தோட்டத்தில் வந்து கம்போசிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ அடிமை பெண் எடுத்துட்டு இருந்தாரு. கேவிஎம் சார் தான் மியூசிக் டைரக்டர். அவர் கேட்டார், இந்த பையன் யாரும் தெலுங்குல பாடுறாரு, தெலுங்குல உங்ககிட்ட பாடிருக்காரு அப்படின்னு. நிறைய பாடிருக்கேன் சார், நல்லாவே பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பாட்டு நம்ம அந்த பையனுக்கு கொடுக்கலாமே, புதுசா இருக்கு வாய்ஸ் அப்படின்னு. சார் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டு, இந்த பையனை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க, உங்க படத்துல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது கொடுங்க, அந்த பையனுக்கு கொடுத்தா நல்லதா இருக்கும், கொடுக்கலன்னா உங்க இஷ்டம், இது ஒண்ணு நான் வற்புறுத்து கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, என்னை கூப்பிட்டு வச்சாங்க.